ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு பர்த்டே கேக் vlog பார்க்கலாம். அதுக்கு கூடவே இந்த 3 kg 2 டயர் கேக்கும் அப்புறம் அந்த டேபிள் செட்டோட டிசர்ட்ஸ் எல்லாமே எப்படி டெக்கரேட் பண்ண இந்த மாதிரி செய்துங்கிறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்த்டே கேக் பார்த்தீங்கன்னா 3 kgக்குள்ள கேக்கு. நான் வந்து 2.5 kgக்குள்ள பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் ஐசிங் எல்லாம் முடிச்சு வரும்போது நமக்கு 3 kgக்கு மேலே வெயிட் வரும். அதனால் 2.5 kgக்குள்ள பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபாரஸ்ட் கேக்கு. ஏன்னா கஸ்டமர் வந்து க்ரீன் கலர் தீம் ஆனதுனால கேக்கும் க்ரீன் கலரில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் மில்க்கும் அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அப்போ அது பால் பிரிஞ்சு தனியாக வரும். அதுக்கப்புறமா க்ரீன் எடிபிள் ஜெல் கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் பிஸ்தா மிக்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 10 முட்டை எடுத்துருக்கிறேன். அதில் 2.5 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர், இதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், தென் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இது இவ்வளவும் சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். இனி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு மைதா, 2.5 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர், தென் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த மூணையும் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்து வச்சிடலாம். எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. இதுக்கு கூட 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க்கை இதுக்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் பாட்டம் டயரில் 2 8 இன்ச்சு டின்னும் டாப் டயரில் 2 6 இன்ச்சு டின்னும் எடுத்திருக்கேன். அதாவது பாட்டம் டயருக்கு வந்து 2 kgயும் டாப் டயருக்கு 1 kg, அப்படி டோட்டலாக 3 kg கேக்கு. ஸோ நம்ம ரெடி பண்ணால் அந்த கேக் பேட்டரை அந்த 4 டின்லேயுமே ஈக்குவல் ஹைட்டுக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை இனி பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக்கு எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு டின்னில் உள்ள கேக்கை 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி டோட்டலாக பாட்டம் டயரில் 6 லேயர்ஸும் டாப் டயரில் 6 லேயர்ஸுமாக கட் பண்ணியிருக்கேன். பாட்டம் டயருக்கு 10 இன்ச்சில் உள்ள சர்க்கிள் ட்ரம் போர்டு எடுத்துருக்கிறேன். டாப் டயரோட பாட்டமில் 6 இன்ச்சில் சர்க்கிள் கட் பண்ணி சென்டரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துருக்கிறேன். அது வந்து ஸ்டாக்கிங்கில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ க்ரீன் ஃபாரஸ்ட் கேக் அப்படிங்கிறது பிஸ்தாச்சியோ கேக்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் தான் வரும். பிஸ்தாச்சியோ கேக்குள்ள ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ 2 டயர் கேக்குக்கும் உள்ள எல்லா லேயர்ஸையுமே ஸ்டாக் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம அந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் கொஞ்சம் செய்துக்கலாம். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஒரு க்ரௌன் ஒர்க் மட்டும் ஃபாண்டனில் வரும். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லோ கலரில் ஃபாண்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபாண்டன் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நான் பேசிக் ஃபாண்டன் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் ஃபாண்டன் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ எல்லோ ஃபாண்டன்ட் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா கோல்டன் கலரில் க்ரௌன் வேணும். ஸோ நம்ம கோல்டன் கலரில் பெயிண்டிங் கொடுக்குறதுக்கு எல்லோ கலர் பேஸ் கொடுத்தா தான் கோல்டுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் ஃபாண்டன்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டமாக லெவலுக்கு கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மாதிரியாக நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ க்ரௌன் என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸில் இருக்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபாண்டன்ட்டை அதை சுற்றி வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்டன் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ ட்ரை ஆகிறது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட்லேயே கவராக இருக்கிறது மாதிரியே வச்சுக்கணும். இந்த க்ரௌனோட பாட்டமில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பேர்ல் மாதிரியாக நான் செய்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து சிலிக்கான் மோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்புறமா அந்த பேர்ல் செயின் மாதிரி இருக்கிறத அந்த க்ரௌனோட பாட்டமில் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடிபிள் க்ளூ வந்து ஹோம்மேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா அந்த க்ரௌனை டெக்கரேட் பண்ணுறதுக்கு விண்டேஜ் சிலிக்கான் மோல்டு எடுத்துகிட்டு அதில் வச்சு அந்த இம்ப்ரெஷனை எடுத்து அந்த க்ரௌனை வந்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ க்ரௌனோட ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து கோல்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பெயிண்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ரௌன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேக்குக்கு மேலே நம்பர் 1 வைக்கணும். என்கிட்ட வந்து இந்த கட்டர் இல்லை பிக் சைஸில் உள்ளது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி 1 பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இந்த ஃபாண்டனுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ 2 கலர்லையா 2 சைஸில் உள்ள 1 நம்பர் செய்துட்டு ஸோ அதுக்கு இடையில் 2 ஸ்கியூவர் வச்சு நம்ம எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணி அதை 2 கட் பண்ண 1ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபாண்டன்ட் அந்த நம்பர் 1 டாப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் க்ரௌன் இந்த 2ஐயும் சேர்த்து அவனில் வச்சு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜார் கேக் செய்கிறதுக்கு 7 inch 2 டின்லையா நான் வந்து 1 kg பேட்டரை விட்டு எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து ஒவ்வொரு டின்னில் உள்ள கேக்கையும் 2 லேயராக கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கப்போட சைஸை பொறுத்து அந்த சர்க்கிள் ஷேப்பு வந்து நான் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதை மேட்ச் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்லைஸ் கேக்லேருந்தும் நான் அந்த 4 பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். அப்புறமா அந்த ஒவ்வொரு சர்க்கிள் பீஸ் கேக்கையும் வந்து ஒவ்வொரு ஜார்க்குள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஜாரோட பாட்டமில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சு தென் அதை கொஞ்சம் வெட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணி இதே ப்ரொசீஜரை எல்லா லேயருக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணோம். இனி நம்ம கேக்குக்கு ஐசிங் பண்ணலாம். இதில் வந்து டாப் டயருக்கு கொடுக்குறதுக்கு நான் ரேடியன் க்ரீன் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரேடியன் க்ரீன் கலர் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஒரு கிளிப்பச்சை கலர் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்கும். இந்த தீம் கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாகவே அந்த 2 க்ரீன் கலரோட டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு வந்து மெயின் அட்ராக்ஷனே. யூஸ்வலாக ஒவ்வொரு கேக்குக்கும் ஏதாவது நேம் இருக்கும் இல்லையா, அதாவது டெக்கரேஷன் பேஸ் பண்ணி இருக்கும், இல்லை அந்த தீம் பேஸ் பண்ணி நம்ம நேம் வச்சுருப்போம் தானே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தீமும் கிடையாது, பேஸ்டு அந்த டெக்கரேஷன் பெருசாகவும் ஒன்றும் இல்லை, சிம்பிள் டெக்கரேஷன் அது சிம்பிள் தீம் தானே. ஸோ நான் இந்த கேக்கு வச்சுருக்கிற நேம் என்னென்னா க்ரீன் அண்ட் க்ரீன் பார்ட்டி கேக் அப்படின்னு தான் நேம் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த கேக்கோட பிக்சர் பார்த்ததும் 2 டயருக்கும் 2 க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரே கலரில் ஒரு டயருக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியும் இன்னொரு டயரில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜெல் கலர் ஆட் பண்ணியும் க்ரீம் வந்திருக்குன்னு நினச்சிப்பீங்க. நான் அது அப்படி கிடையாது. 2 டயருக்கும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இனி நம்ம வந்து டாப் டயர் கேக்கு வந்து ஐசிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி பர்ஃபெக்டாக ஐசிங் செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெயினாக நமக்கு பர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலே நமக்கு ஐசிங் ஓரளவுக்கு நீட்டாக வரும். ஸோ இது ரெண்டுமே எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா அது கோல்டன் பேர்ல் வச்சுள்ள டெக்கரேஷனோட தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் உள்ள பேட்டர்ன் கொடுக்கணும். அதுக்கு இப்படி ஒரு டூல் கிடைக்கும் நமக்கு, இம்ப்ரெஷன் டூல். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து அந்த மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டூல் இல்லை அப்படின்னா இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஐசிங் முடிச்சு உடனே கொடுக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு செட் ஆனதுக்கப்புறமா கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. இனி இதில் இந்த கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இம்ப்ரெஷன் கொடுத்து முடிச்ச உடனே செய்யணும். ஸோ இந்த இம்ப்ரெஷன் கேக்கு சுற்றி ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறேன். டாப் டயர் ஐசிங் முடிச்சுட்டு அந்த சேம் கலரில் உள்ள க்ரீம் வச்சு இந்த 3 கப் கேக்ஸை வந்து நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2D நாசல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
பாட்டம் சேர் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ளூ அண்ட் எல்லோ 2 கலர் தான் எடுத்து க்ரீன் கலர் செய்திருக்கேன். ஸோ அந்த டைமில் என்கிட்ட கார்டன் க்ரீன் கலர் இல்லையா இருந்து, அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ உங்ககிட்ட கார்டன் க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா அதுவே வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேடியன் க்ரீனுக்கும் கார்டன் க்ரீன் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் க்ரீன் கலர்லேயே இருக்கும். ஸோ இந்த பாட்டம் சேருக்கு பார்த்தீங்கன்னா ரோசரி டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 1M நாசல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து கஸ்டமைஸ்டு கேக்கு, அவங்களே மாடல் கொடுத்துருந்தாங்க. இந்த ரோசரி டிசைன் வச்சு இந்த பாட்டம் சேர் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாட்டம் டயரில் யூஸ் பண்ண அதே க்ரீன் கலர் வச்சு பேலன்ஸ் இருக்கிற 3 கப் கேக்ஸையும் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த டேபிள் டிசர்ட் செட்டுக்குள்ளே ஒவ்வொன்றா டெக்கரேஷன் செய்துக்கலாம். இதில் வந்து கேக் சிக்கிள் 6 பீஸு, கேக் பாப்ஸு 6, தென் டோனட்டு 6 இது வந்து நான் செய்திருக்கேன். ஸோ இந்த 3ஓட ரெசிபி வீடியோ, அதாவது கேக் பாப்ஸ் அண்ட் கேக் சிக்கிள் ஒரு வீடியோ, தென் பேக்டு டோனட்டும் பண்ணியிருக்கேன், ஃப்ரைடு டோனட், இது எல்லாத்தோடைய ரெசிபி வீடியோ செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து லாஸ்ட்டு கேக்கில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இனி இந்த டாப் டயரை ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லையா இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்க்யூவர் இன்சர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த கேக்கோட பாட்டமில் ஒரு சர்க்கிள் போர்டு கட் பண்ணி அதில் சென்டரில் ஹோல் போட்டணும் இல்லையா, அந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த டாப் டயர் ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பாட்டம் டயரில் ரோசரி டிசைன் போட்டுருந்தோம் இல்லையா, அதோட அந்த லாஸ்ட் லைன் வந்து ஃபினிஷிங் கொடுத்து எடுத்திருக்கேன். ஸோ கேக்கோட டாப்பில் ஃபாண்டை நான் சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னா, இந்த க்ரௌன் நம்ம டைரெக்டாக க்ரீம் மேலே வைக்கும்போது சீக்கிரமாக மெல்ட் ஆகி அந்த ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டைரெக்டாக கூலிங் படாமல் இருக்கிறதுக்காக தான் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஃபாண்டன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த க்ரௌன் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி அதோட சென்டரில் இந்த நம்பர் 1 எடுத்து வச்சிடலாம். ஸோ கேக்கோட பாட்டமில் இந்த நேமும் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா நான் லெட்டர் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் டூல் யூஸ் பண்ணி தான் செய்தேன். ஸோ இது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் இந்த ஃபாண்ட் அண்டு லெட்டர் கட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்டாம்பு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.